இந்த ஊரில் கிளவியெல்லாம் இருப்பாங்கல்ல, ஃபோனை கிளவியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு ஃபோனையும் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போகும்போது சொல்லிட்டு போகும் மருமகன், அத்தை இன்னைக்கு ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து அவங்க வெளியில் போயிருக்காங்க, அப்புறமா ஃபோன் அடிங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. பாருங்களேன் நீங்களே, ஃபோன் அடிக்குது, இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இல்லை வெளியில போயிருக்காங்க, நீங்க அப்புறமா அடிங்க சரியா நின்றோம். அவங்களே இது பண்ணிட்டாங்க, திருப்பி அடிக்கும். உன்னைய வாயிலேயே எடுத்து மிதிப்பேன், திருப்பி அதுக்கிட்ட அடிக்கிற, அப்புறமா ஃபோன் பண்ணுன்றேல போடாங்கிட்டு நின்றும். திருப்பியும் எங்கன்னைய கடை பக்கல பாருங்கடா, அவங்க வெளியில் போயிருக்காங்க, வர்றதுக்கு 10-15 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நானே உசுரோட இருப்பேன், என்னான்னு தெரில. நீங்கள் வேற எடுத்துக்கலாம், என்னோட உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, வைங்கடா இப்படின்னு நடக்கும். என்ன பண்ணுறது? ஃபோன் எடுக்க தெரியாத கிளவிட்டெல்லாம் ஃபோனை கொடுத்துட்டு போனா ஆகும். ஃபோன் அடி